Hi friends, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டுடே நம்ம கிளாஸில் ஃப்ளார் டிசைன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு சர்க்கிள் மாதிரி டாட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு யூ ஷேப்பில் பெட்டல்ஸ். இந்த ஃப்ளார் எல்லாருக்குமே நார்மலாக ட்ரா பண்ண தெரியும். நெக்ஸ்ட் செகண்ட் ஃப்ளாரில் நம்ம என்ன ட்ரா பண்ணி பார்க்க போகிறோன்னா இந்த மாடலும் எல்லாருக்குமே தெரியும். நான் ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் அதுக்கு சென்டரில் ஒரு சின்ன டாட் வச்சுட்டு அந்த ஃபஸ்ட் ஃப்ளார் யூ ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ணோம். இதில் லீஃப் மாடலில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த ஃப்ளாருமே நம்ம எல்லாருக்குமே ட்ரா பண்ண தெரியும். பட் நம்ம கோனில் ட்ரா பண்ணுறது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு வைங்களேன். நீங்கள் அதனால் ஃபஸ்ட்டு நோட்டில் ஒரு பென்சில் நான் பென்னால் ட்ரா பண்ணி பார்த்துட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கோன் வச்சு ட்ரா பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் தேர்ட் மாடலில் அதேமாதிரி தான் நான் டாட் வைக்கிறது எப்படின்னு ஃபஸ்ட்டு கிளாஸில் சொல்லி தந்தேன். அதேமாதிரி டாட் வச்சுட்டு அதை அப்படியே சர்க்கிளாக ஆக்கிட்டு இந்த மாடலில் பாருங்கள், ட்ரீஸ்க்கு நம்ம லைன் போடுவோம்ல க்ராஸ்டாக, அந்த மாதிரி க்ராஸ் லைனாக ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு சைடு இந்த சைடு கர்வ், இல்லைன்னா இன்னொன்று இந்த சைடு கர்வ், இந்த மாதிரி போட்டுட்டு ரெண்டு லைனுக்கு உள்ள சென்டரில் நம்ம இந்த மாதிரி கர்வ் பண்ணி விட்டுருணும். வேவ்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணி நீங்கள் விட்டுருணும். அவ்வளோதான். இதுதான் தேர்ட் ஃப்ளார். ஃபோர்த் ஃப்ளாரோட டிசைன் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்ப்ரில்ஸ் செகண்ட் கிளாஸில் சொல்லி கொடுத்தேன். ஸ்ப்ரிங்னு சொல்லலாம். இதில் க்ளவுட்ஸ் மாதிரி 3 தான் இப்படி போட்டுக்கிட்டேன் பாருங்கள். 1 2 3 இந்த சைடு இப்போ அதே மாதிரி அப்படியே ஆப்போசிட் சைட்லேயும் 1 2 3 இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். இது ஈஸியான ஒரு ரோஸ் மாடல். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பார்த்திங்கன்னா லோட்டஸ்க்கு விரிஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி போட்டுட்டு யூ ஷேப் போட்டுட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுவும் சிம்பிளான மெத்தட் தான். இதுதான் ஃபிஃப்த்து ஃப்ளார். நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து ஃப்ளாரில் இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம ஸ்ப்ரில்ஸ், அதாவது ஸ்ப்ரிங் மாடல் அதே மாதிரி போட்டுட்டு யூ ஷேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளார் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி இதுலேயும் யூ ஷேப்லேயே நம்ம ட்ரா பண்ணிடணும். நெக்ஸ்ட் இன்னொன்று ஒரு லைனும் நீங்கள் யூ ஷேப்லேயே ட்ரா பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளார் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம நோட்டில் ட்ரா பண்ணி பார்க்குறப்பவே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கையில் வச்சா அதை விட ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளாரில் எப்படி யூ ஷேப்பில் ட்ரா பண்ணோமோ அது அதே மாதிரி கொஞ்சம் நீளமான யூ ஷேப்பாக ட்ரா பண்ணுங்கள். அதாவது கேபிட்டல் யூ நம்ம எப்படி ட்ரா பண்ணுவோம், எப்படி எழுதுவோம், அந்த மாதிரியே கேபிட்டல் யூவை இதில் நீங்கள் ட்ரா பண்ணால் அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் அதுக்கு சென்டரில் அந்த லைன்ஸ், அவ்வளோதாங்க. அதுதான் நம்மளோட 7th ஃப்ளார். நெக்ஸ்ட்டு 8th ஃப்ளார்லேயும் நான் சென்டரில் சர்க்கிள் போட்டு சுற்றி ஹார்ட் மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அதுலேயும் லைட்டாக குட்டி குட்டி இது போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 9th ஃப்ளாரில் ஒரு டாட் வச்சுருக்கேன். அதை சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பியும் அதை சுற்றி இன்னொன்று ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. திரும்ப நம்ம 8th ஹார்ட் மாதிரி போட்டிருக்கோம்ல, அதேமாதிரி ஹார்ட் ட்ரா பண்ணிட்டு அதை சுற்றி இன்னொன்று ஒரு லேயர் ஹார்ட். நம்ம 6th எப்படி யூ ஷேப்லேயே இன்னொன்று ஒரு லேயர் போட்டோமோ அதேமாதிரி இந்த 9th ஃப்ளாரில் ஹார்ட் ஷேப்புங்கிறனால ஹார்ட் ஷேப்லேயே இன்னொன்று ஒரு லேயர் கொடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு 10th எப்படின்னா கர்வில் நான் ஒரு லைன் போட்டு அதை டாட் பண்ணிக்கிட்டேங்க. அதே மாதிரி சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சைடும் கர்வில் ஒரு லைன் போட்டு அதை டாட் பண்ணிக்கோங்க. இது பார்க்க ட்ரீ மாதிரி இருக்கா சைடில், இந்த மாதிரி போட்டுட்டு சென்டரில் யூவே கொஞ்சம் அகலமாக ட்ரா பண்ணிவிட்டு லீஃப் மாடலில் அது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடணும். அதேமாதிரி சென்டரில் ஒரு லீஃப். அவ்வளோதான். நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அதில் லீஃப்லாம் எப்படி ட்ரா பண்ணணும்னு சொல்லி தந்துட்டு அந்த மாடல் தாங்க. நெக்ஸ்ட் 11th நான் குட்டி சர்க்கிள்ஸ்லாம் போட்டுட்டு ஹார்ட் ட்ரா பண்ணிட்டேன். அதை சுற்றி லீஃபி மாடல் செகண்ட் ஃப்ளார் மாடல்லையே நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இந்த மெத்தடும் ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் 12th சர்க்கிள் சென்டரில் டார்க் பண்ணிவிட்டு சுற்றி பேவே எப்படி தலைகீழ போட்டிங்கன்னா எப்படி இருக்கும். இந்த ஃப்ளாரும் எல்லாருக்கும் ஈஸியாக தெரியும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ.